ஹலோ நண்பனா, உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ். ரீசெண்டாக நேற்று நம்ம தளபதி வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் கல்பாத்தி மேடம் அவங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அது. அதில் வந்து நம்ம த்ரிஷா மேடமும் வந்திருந்தாங்க. அதனால் ஏற்கனவே இந்த இஷ்யூ போனதுனால இதை வச்சு கனெக்ஷன் பண்ணி நிறைய பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு இவங்க நினச்சி, அதாவது எப்படி சொல்கிறது, ரசிகர்களும் மாரி தப்பாக நினைக்கிற மாதிரி மோட்டிவ் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க. அதாவது உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்ப வேண்டியது தளபதி மட்டும்தான். நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறது வேஸ்ட் டைமு. நல்லா புரிஞ்சுங்க, அவங்க 2 பேரும் வந்தது தனித்தனி காரு. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தளபதி கூட வந்தது பவுன்சர் வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. பவுன்சர் வந்தாங்க. அவங்க வரும்போது எப்படி த்ரிஷா வந்து அந்த காரில் வந்திருக்க முடியும்? நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காமனான ஒரு சென்ஸ் இருக்கணும் நமக்கு. நீங்களே இப்படி நீங்கள் ஒரு கட்சியோட தொண்டனாக இருக்கீங்க, ஒரு ரசிகராக இருக்கீங்க, நீங்களே இப்படி வந்து தப்பாக மோட்டிவேட் பண்ணும்போது, அப்போ எல்லா நியூஸ்காரனும் போடுவான் தான், அதுமாரி தப்பாக தான் போடுவான் மோட்டிவ் பண்ணி. தயவுசெய்து புரிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க. இது மாதிரிலாம் நீங்களும் இப்படி நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டான நானும் தான் அவங்க கூட நல்லா பழகும். எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, அது ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டுனா அவங்க கூட நான் இப்படி தான் நானும் ஒரு ஃபங்க்ஷன் போவோம் வருவேன். நான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு எதுக்கு எதாவது கட்சியை வச்சு பார்த்தீங்களா, ஒரு இதுவே பண்ணிட்டாரு, அப்புறம் கட்சியெல்லாம் வந்துட்டா கண்டிப்பாக மக்கள் எப்படி கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நீங்கள் எதனா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏங்க, அவர் இது வரைக்கும் எதனா ஒரு தவறாக பேசியிருக்காரா தளபதி? ஒரு பொதுக்கூட்டத்துலையுமே அந்த ஏரியாவில் என்ன தப்பு நடக்குது அதை எடுத்து கரெக்டாக சொல்கிறாரு. எந்த கட்சி தலைவர் அதுமாரி எடுத்து சொன்னது கிடையாது. அவன் செய்யாத செஞ்சேன்னு சொல்லுவான். ஆனால் தளபதி இது நடக்குது, நான் வந்தால் அது நடக்காதுன்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஃபேன்ஸாக இருந்துக்கிட்டு. வேஸ்ட் ஆஃப் டைம்ப்பா. போய் வேலையை பாருப்பா. இதை வேறு போட்டுக்கிட்டு வீடியோ வேறு போட்டு கிடவீங்க. போங்கப்பா.